கலைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கு கைவினைப்பு மற்றும் GPK ஹெல்ப்லைன் மூலமாகவும் ஒரு சிறு உதவித்தொகையாகவும் பாராட்டுகளும் இக்குழுவின் சார்பாகவும் ஒட்டுமொத்த தேவேந்திர வேளாளரின் சார்பாகவும் ஒரு சிறு பங்களிப்பு மற்றும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்படுகிறார்கள். முதலாவதாக முத்து குமரேசன், தூத்துக்குடி. கமலக்கண்ணன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம். அனைவரும் குழந்தைகள்லாம் அப்படி இந்த உதவி பெற இருக்கிறவர்கள் அப்படியே மேடைக்கு அருகாமையில் வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த உதவி திட்டத்தோடு சான்றிதழோடு வழங்கப்படுகிறது. கொஞ்சம் எல்லாம் கை தட்டுங்களேன். அனைவரும் கையெல்லாம் கை தட்டுங்க. கை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்த உதவி பெற்றவர்கள் அப்படி மேடையை எழுப்பி உற்சாகப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உதவியை வழங்குவதற்காக கிடைக்கின்றேன். அனைவரும் கனவை எழுப்பி மருத்துவர் தீபா அவர்களை என்போடு மேடை கிடைக்கின்றோம். திரு தீபா அவர்கள் மேடைக்கு வருகிறார்கள். சான்றிதழையும் உதவித்தொகையும் அன்போடு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் கருவி எழுப்பினர். அடுத்ததாக இதனைத் தொடர்ந்து திவ்யா பாரதி அவர்களை அன்போடு மேடைக்கு அனைவரும் கடவுளை எழுப்பி காவடி சின்னத்தம்பி அவருடைய திரு அன்பு அவர்கள் பணி நிறை வங்கியில் பணியாற்றி பணத்தொகை பரிசையும் கொடுப்பதற்காக வரவேற்கிறோம். அடுத்ததாக இங்கே பரிசு சான்றிதழ் அவர்கள் பேரன் அவர்கள் ரமேஷ் தேவந்தன் அவர்கள் இங்கே மேடைக்கு வருகிறார்கள். பரிசு வழங்குவதற்கு கருவி எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக சகுந்தலா அவர்களை மேடை கலைக்கின்றோம். கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு சப்தஸ்ரீ அவர்களை உதவி பெற்றுக் கொண்டோம். சப்தரிஷி நிறுவனத்தினுடைய தலைவர் அண்ணன் அர்ஜுனன் அவர்களை தொழிலதிபர் அர்ஜுன் அவர்கள் உதவி வழங்குகிறார். திவ்யா அவர்களை எப்போது மேடை கலைக்கின்றோம். அடுத்ததாக திவ்யாவுக்கு பரிசு வழங்குவதற்காக அன்பிற்கினி அண்ணன் கண்ணசாமி அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். திவ்யா அவர்களுக்கு பரிசு வழங்குவதற்காக பட்டியல் மாற்ற இயக்கத்தினுடைய தேர்தல் பட்டியல் மாற்ற இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் கண்ணசாமி அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். இந்த பரிசினை வழங்குபவர் நம்முடைய உறவுகள் UK யுனைடெட் கிங்டம் என்று அழைக்கக்கூடிய இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, ஐர்லாந்து போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய உறவினர்கள் இந்த பரிசை வழங்குகிறார்கள். திவ்யா அவர்களுக்கு அது கொடுக்கப்படுகிறது. அண்ணன் கண்ணசாமி அவர்கள் அதை கொடுத்து உற்சாகப்படுத்துவார்கள். அடுத்ததாக தினேஷ் என்பவருக்கு உதவி வழங்கப்படுகிறது. யார் வரணும்? தினேஷ் அவர்களுக்கு அதே UK டீம் லண்டனிலிருந்து இந்த உதவியை வழங்குகிறார்கள் நம்முடைய உறவுகள். அடுத்ததாகவும் சுமதி அவர்களுக்கு PhD பண்ணியிருக்காரு. சுமதி அவர்களுக்கும் அதே UK டீம் யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்திலிருந்து நம்முடைய உறவுகள் இந்த உதவியை செய்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியை கூறுகின்றோம். திருமதி
திரு சுமதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தென்காசியை சார்ந்தவர்கள். அவருக்கு ஆதி ஆனந்த் அவர்கள் அடுத்ததாக சத்யா அவர்களுக்கு திரு முருகன் அவர்கள் கத்தார் நாட்டிலிருந்து இந்த உதவியை செய்கின்றார். ஆதி ஆனந்த் அவர்கள் இந்த உதவி வழங்கிவிட்டார். அடுத்ததாக சத்யா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவருக்கு உதவி செய்பவர் திரு முருகன். அடுத்ததாக சுபேதா பிஎஸ்சி சுபேதா அவர்கள் பரிசு பெறுமாறு அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவருக்கு பரிசு வழங்குபவர் அவர்கள் சவுதி அரேபியா. அடுத்ததாக கபின் எம்பிபிஎஸ் கபின் அவர்களுக்கு செந்தில் ஆறுமுகம் அவர்கள் பரிசு வழங்குவார்கள். இந்த பரிசினை வழங்குபவர் திருமதி ராமலட்சுமி மற்றும் அவருடைய திரு சுரேஷ் ராமலட்சுமி பிஎஸ்என் அவர்களும் சுரேஷ் இன்ஜினியர் அவர்களும் இந்த பரிசினை அவர்களுக்கு அளித்துள்ளார்கள். அடுத்ததாக ஜெனிஃபா அவர்களே திருமதி ஜீவா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஜெனிஃபர் அவர்களுக்கு பரிசு வழங்குமாறு இந்த பரிசினை வழங்குவார்கள் ஜெனிஃபர் அவர்களுக்கு இந்த பரிசினை வழங்கியிருப்பவர் அனிதா பால்ராஜ் யுஎஸ்ஏயிலிருந்து இந்த பரிசை வழங்குகிறார்கள். இந்த பரிசு எதற்காக வழங்கப்படுகிறது என்பதையும் அறிவித்துள்ளோம். இவர்கள் வந்து எழுதுற எக்ஸாம்ல 496 மதிப்பெண் பெற்று அனைவரும் 496 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பரிசு அமெரிக்காவிலிருந்து வழங்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஜெனிஃபா அவர்களுக்கு. அடுத்ததாக திரு பாலாஜி அவர்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். டிபிங் ஆஃப் பிஎஸ்சி